என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு இந்த உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் எனக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் கேட்டு முடிக்கும் நேரம் ஆச்சரியமடையத்தான் செய்வாய். ஏனென்றால் இந்த தாயானவள் உனக்கு சொல்லப்போகின்ற உண்மை அப்படிப்பட்டதல்லவா? சில உண்மைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறைக்கப்படும். ஏனென்றால் அந்த உண்மை உனக்கு தெரிந்துவிட்டால் நீ இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவாயல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவாயல்லவா? அப்படி எதுவும் உனக்கு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற உண்மைகளை நீ இன்னும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளை, இனி ஏனோ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ மனதார நினைத்து என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்பது கொடுத்திருக்கின்ற எத்தனையோ அற்புதமான நேரங்கள் உன் கண்களுக்கு தெரியாமல் போனதற்கு காரணம் உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகள் மட்டுமே. ஏனென்றால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதை அவ்வளவு காயப்படுத்தி விட்டிருக்கின்றன. நீ நல்லதையே நினைத்து நல்ல முயற்சிகளை செய்தால் கூட அவர்கள் உனக்கு சோதனைகளை கொடுத்து அடுத்தது உன்னை முன்னேற விடாமல் செய்து விடுகின்றார்கள். இப்படியே என் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். என் பிள்ளை, இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் எதையும் சாதித்துவிட மாட்டோமா? இனிமேலாவது நாம் நினைத்ததை அடைந்துவிட மாட்டோமா என்று இந்த அம்மா என்னை தேடி வந்தாயல்லவா? அதனால் இப்பொழுது உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய அத்தனை பொறுப்பையும் நான் ஏற்று கொண்டதனால்தான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று உன்னிடத்தில் பேசவும் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த அம்மா ஒரு முறை உன்னை தேடி வந்துவிட்டாலே உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வருகின்றது என்று அர்த்தம். அதிலும் இப்பொழுது எல்லாம் அம்மா உன்னை தேடி ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் இனியாவது நடப்பது எல்லாம் உன் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? என் பிள்ளையே, முதலில் பயத்தை வேரோடு அறுத்துவிட்டு வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை கொடுக்கப் போகின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த தாயானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற உண்மை என்ன தெரியுமா? என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற எத்தனையோ போலி உறவுக்கு மத்தியில் ஒரு உண்மையான உறவு ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த உண்மையான உறவினை நீ வெகு சீக்கிரமாக அடையாளம் காணப்போகின்றாய். அது மட்டுமல்ல, இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் ஏற்படத்தான் போகின்றது. என் தங்கமே, நல்லவர்களை உன்னிடத்தில் கெட்டவர்களாக சித்தரித்து வைத்திருக்கின்றார்கள். உனக்கு நல்லது செய்ய வருபவர்களை தடுத்து அவர்களை உன் அருகில் வரவிடாமல் செய்துவிட்டார்கள். என் பிள்ளை, உண்மையாகவே ஆரம்ப காலகட்டத்தில் யாரை நல்லவர்கள் என்று நம்பினாயோ, யாரோடு உண்மையாக பழகினாயோ அவர்கள் நல்லவர்கள்தான். ஏனென்றால் அவர்களிடத்திலிருந்து நீ எந்த ஒரு கெடுதலையும் நினைக்கவில்லை. அவர்கள் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்யவும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் பேசிய வார்த்தையினால், மற்றவர்கள் பேசிய அத்தனை விஷயங்களினாலும் நீ இவர்களை ஒதுக்கி வைத்து விட்டாய். என் பிள்ளையே, இனி
இனியும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இவர்களை இந்த வாழ்க்கையில் மீண்டும் கொண்டு வருவதற்கு. ஆனால் ஒன்றை மட்டும் நீ சரியாக தெரிந்து கொண்டு அவர்களை மீண்டும் உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அது என்ன தெரியுமா? நான் சொல்கின்ற இந்த ஒருவர் உண்மையாகவே உனக்கு எந்த கெடுதலையும் நினைக்கவில்லை என்பது உன் முன்னால் உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நீ செய்ய வேண்டும் உன் அம்மா சொல்லிவிட்டாள் என்பதற்காக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் என் குழந்தை நீ சகித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லக்கூடாது. இந்த தாயானவள் அறிந்த உண்மை இதுதான். உனக்கு ஒருவரை நல்லவர் என்று அடையாளம் காட்ட வேண்டிய நேரத்தில் இவர்கள் கெட்டவர்களாக சித்தரித்து விட்டார்கள் என்பதுதான் நீ நினைத்து கொண்டிருப்பது. அதனால் இந்த வாழ்க்கையில் இனிமேல் அவர்களால் உனக்கு ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலும் அவர்கள் உனக்கு கெடுதல் நினைக்கவில்லை என்பது உண்மை. கெடுதல் நினைத்தவர்களை அருகில் வைத்து கொண்டு இருக்கின்றாய். அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றாய். இவர்கள் பேசாத வார்த்தைகளை எல்லாம் பேசியதாக சொல்லி இவர்களுடைய அத்தனை நல்ல குணங்களையும் உன் முன்னால் காட்ட விடாமல் இவர்கள் தடுத்து விட்டார்கள் என் தங்கமே. இதனால்தான் எப்பொழுதும் நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற தவறு தீயவர்களை அருகில் வைத்து கொண்டும் நல்லவர்களை வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து கொண்டும் இருக்கின்றாய். எல்லா நேரத்திலும் வார்த்தைகளை எல்லாம் பேசியதாக சொல்லி இவர்களினுடைய அத்தனை நல்ல குணங்களையும் உன் முன்னால் காட்ட விடாமல் தடுத்து விட்டார்கள் என் தங்கமே. இதனால்தான் எப்பொழுதும் நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற தவறு தீயவர்களை வைத்து கொண்டு நல்லவர்களை நீ விலக்கி வைத்து கொண்டிருக்கின்றாய். தொடர்ச்சியாக உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே. எல்லா உண்மைகளும் ஒரு நாள் மறைக்கப்படும். ஆனால் அது வெளிவரும் பொழுது நீ விழித்து கொள்ள வேண்டும். எல்லாம் தெரிந்த பிறகும் பரவாயில்லை, அவர்கள் அந்த இடத்திலேயே இருக்கட்டும். எத்தனையோ பேரினுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் இதையெல்லாம் நான் கண்டுவிட்டேன். மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்பி மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு இவர்கள் யாரையெல்லாம் தவறாக நினைத்து விடுகின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு அந்த நேரத்தில் உதவியானது இவர்கள் மூலமாகத்தான் கிடைத்திருக்கும். எப்பொழுதுமே எது உண்மை எது பொய் என்று நீ தெரிந்து நடந்து கொள். எதுவாக இருந்தாலும் அதன் பின்னால் இருக்கின்ற உண்மை என்ன என்பதனை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நீ அதில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் என் பிள்ளை எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காமல் நீ அமைதியாக இருக்க வேண்டும். தவறு செய்யாமலேயே ஒருவரை நீ காயப்படுத்தாதே. அதற்குரிய தண்டனைகள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும் என ஏற்கனவே நீயும் உன் வாழ்க்கையில் அனுபவிக்கத்தானே செய்திருக்கின்றாய். அதனால் இதையெல்லாம் ஒரு நாளும் நீ மறக்காதே. உன்னுடைய மனதிற்குள் இதை நினைவில் வைத்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் எப்பொழுதும் தெளிவாக செய்ய வேண்டும். அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன். சற்று சிந்தித்து பார். எந்த ஒரு உறவை மற்றவர்களின் தேவையில்லாத பேச்சை நீ கேட்டு பொய்யான வார்த்தைகளை கேட்டு ஒதுக்கி வைத்தாய் என்று மீண்டும் கிடைக்காத ஒரு உறவாக மாறிவிடும். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை நீ உன்னோடு வைத்திருக்க பழகு. இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.